வணக்கம். அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயணித்த கார் இணையத்தில் வைரலாகும் வீடியோ. அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் எந்த காரில் பயணம் செய்தார் தெரியுமா? இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல் கட்டமாக சான் பிரான்சிஸ்கோ சென்றார். அங்கு முதலீட்டாளர்கள் மாநாடு, தமிழர்களுடனான சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. குறிப்பாக உலகின் நம்பர் 1 நிறுவனங்களான ஆப்பிள், மைக்ரோசாப்ட் மற்றும் கூகுள் உள்ளிட்ட தலைமை அலுவலகங்களுக்கும் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார். அத்துடன் அந்த நிறுவனங்களுடன் பல்வேறு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ செல்கிறார். மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் திரும்பும் வரை சிகாகோவில் தான் தங்க இருக்கிறார். அங்கு பல்வேறு தொழில் நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறார். முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று தொழில் முதலீட்டுக்கு தமிழ்நாடு வருமாறு அழைப்பு விடுக்கிறார். மேலும் சிகாகோவில் பல்வேறு தொழிற்சாலைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்வையிடவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. அதாவது அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாகுவார் நிறுவனத்தின் டிரைவர் இல்லாத தானியங்கி காரில் பயணம் செய்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது பொதுவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கார் பயணம் மேற்கொள்வதில் அதிக விருப்பம் கொண்டவர். ரயில், விமானத்தில் செல்வதை விட சாலை மார்க்கமாக காரில் பயணம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக இளைஞரணியில் இருந்தபோது கூட ஆரம்ப காலத்தில் தமிழகம் முழுவதும் காரில் பயணித்து கட்சி பணிகளில் ஈடுபட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். குறிப்பாக அப்போதெல்லாம் அவரே காரை ஓட்டிச் செல்ல விரும்புவார். அரசியலில் முக்கிய இடத்திற்கு வந்த பின்னர் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக தற்போது கார் ஓட்டுவதை தவிர்த்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் சில மாதங்களுக்கு முன்பு கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனக்கு பிடித்தமான பழைய மாடல் ஃபியட் பத்மினி காரை சென்னை சாலைகளில் ஓட்டி மகிழ்ந்தார். அப்போது அது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின. இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க சாலைகளில் ஜாகுவார் நிறுவனத்தின் டிரைவர் இல்லாத தானியங்கி காரில் பயணம் செய்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோவும் வெளியாகி தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. அதில் டிரைவர் இல்லாத காரில் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு கோட்செட்டுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கெத்தாக பயணம் செய்கிறார். இதற்கிடையே இன்றைய தினம் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து சிகாகோ செல்லும் ஸ்டாலின் அவர்கள் வரும் செப்டம்பர் 14ஆம் தேதியன்று மீண்டும் சென்னை திரும்புவார் என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாகுவார் நிறுவனத்தின் ஆளில்லாத தானியங்கி காரில் பயணம் செய்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.